யாருன்னு பெரும்பர். இந்த உலகம் இனியவை, இந்த உலகம் இனியவை. வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. நல்லா தான் இருக்கு சொல்லும்போது, வானத்து சுடர்கள் எல்லாம் இனியன. அப்புறம் என்ன சொல்றல, மழை இனிது, மலை இனிது, காடு நன்று, ஆறுகள் இனியன, மரம் செடி கொடி, மரமும் செடியும் கொடியும் மலரும் காயும் கனியும் இனியன. இதெல்லாம் இனியன தான். நீரில் வாழ்வனவும் நல்லவை, நீரில் வாழ்வனவும் நல்லவை. கடைசி ஒரு வரி சொல்றான் பாருங்க, மனிதர் மிகவும் இனியவர். யாரு? நம்ம பாட்டன் பாரதி எப்படி ஏமாந்திருக்கான் பாரு. இது எல்லாம் சரிதான், மனிதர் மிகவும் இனியவர். இதை பூராத்தையும் அழிச்சவன் யாரு? இந்த இனியவன் தான். இயற்கையின் பரிணாமத்தில் கடைசியா வந்த சமூக விலங்கு இவன் தான். உலகில் எந்த உயிரினத்தாலும் காடுகளுக்கோ மலைகளுக்கோ ஆறுகளுக்கோ அருவிகளுக்கோ எதுக்குமே அழிவில்லை. இந்த மனுஷப்பய வந்தான், கதை முடிஞ்சது. அதான் கிளாடு புரிங்க சொல்றாங்க, ஆதியில் நாம் காடுகளில் பசிக்கு வேட்டையாடினோம், கிழங்குகளை உண்டோம், கனிகளை திண்டோம், அருவி ஆறுகளில் நீரள்ளி குடித்தோம். அப்போது நம் பூமி தாய் கன்னிகளியாமல் கற்போடு இருந்தால். பிறகு இவர்கள் வந்தார்கள், பசிக்கு வேட்டையாடாமல் பண வேட்டையாடினார்கள். நம் தாய் 18 வயசிலே பாட்டியாகிவிட்டால், கற்பிழந்து விட்டால். இப்போது மரணப்படுக்கையில் படுத்து கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள் பிள்ளைகளேங்கிறான். யாரு? EF சும்மா சார் இருக்கான்.